தேர்தல் பணிக்கு வராத 1500 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. விளக்கம் கேட்டு அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். 1500 பேரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் தேர்தல் பணிக்கு வராத 1500 அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கூடுதல் தகவல். மக்களவை தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு என்று 4 வகையான தேர்தல் அலுவலர்கள் பணியில் ஈடுபட்டு வருவதால் அதன்படி பார்த்தோம் என்றால் தலைமை தேர்தல் அலுவலர், வாக்குச்சாவடி தலைமை தேர்தல் அலுவலர், அதாவது பிரிசைடிங் ஆபீசர் என்று அழைப்பார்கள். அதன் கீழாக போலிங் ஆபீசர் 1, 2, 3 ஆகிய 4 வகையான தேர்தல் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுவார்கள். இவர்களுக்கு 4 கட்ட பயிற்சியானது வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையமானது அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி முதல் கட்ட பயிற்சியானது கடந்த வாரம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. சென்னையில் மொத்தம் 10க்கு மேற்பட்ட மையங்களில் இந்த பயிற்சியானது நடைபெற்றது. இந்த பயிற்சியில் இவிஎம் வாக்குப்பதிவு இயந்திரங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு அவற்றை சீல் வைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் முறைகள் தொடர்பாக பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளாத 1500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு விளக்கம் கேட்டு சென்னை மாநகர தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அவர்கள் அந்த நோட்டீஸ்க்கு விளக்கம் அளித்தாலும் நாளை அவர்களுக்கு மறுதினம் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தேர்தல் அதிகாரிகளுக்கு, தேர்தல் பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் பயிற்சியில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின்படி தேர்தல் பயிற்சியில் கலந்து கொள்ளாதவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அவர்கள் மீண்டும் பயிற்சியில் கலந்து கொள்ளும் என்று அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.